ஒருத்தர் அடுத்தவங்களை மனசார பாராட்டுறதுக்குனே ஒரு மனசு வேணும். அது தாராக்கு இருக்குது. நன்றிமா. அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இந்த ஜென்மநட்சத்திரம் டீமுக்கு இது எப்படி முக்கியமான நாளோ எனக்கு ஒரு முக்கியமான நாள். ஏன்னா என்னுடைய நண்பர், என்னுடைய ஒரே நண்பர், 14 ஆண்டுகால நண்பர் தமன் அவர்கள் ஹீரோவாக பண்ணுற படம் ஜென்ம நட்சத்திரம். அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். கேபிள் சங்கர் சார் பேசுகிறப்ப வாழ்த்த வயதில்லைன்னு சொன்னீங்க. அபத்தம். தயவு செஞ்சு இனிமேல் அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. நானும் அறிவுலகன் சார், மீரா கதிரவன் சார்லாம் அந்த 3 பேரும் பேசி வருத்தப்பட்டோம், ஏன் அவர் இப்படி பேசிட்டார் அப்படின்னு. என் வாழ்க்கையில் வந்து முதல் முறையாக ஈரோடு மகேஷோட பிறந்த ஒரு தலைவாசல்னு சொன்ன தலைவாசல் விஜய் சாருக்கும் பரவாயில்ல சார், ஏன்னா நிறைய பேர் ஈரோடு மகேஷ்னு கூப்பிட்டு திரும்ப சொந்த ஊரும் அப்படி செத்துடலாமான் இருக்கு. சார் சிரிக்கிறார். ரொம்ப அது ஒரு குடும்ப மேடை மாதிரி தான். இந்த மைத்துன்னு சொன்னிச்சு ரக்ஷா வந்து, மைத்ரேயன் வந்து ஒரு கால் பண்ணேன், எனக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னாரு. நான்லாம் மணிக்கு வந்து 5 வருஷமாக கால் பண்ணுறேன். அது காலாக மட்டும்தான் இருக்குது, கால் ஷீட்டாக இன்னும் மாறலை. அது இந்த மாதிரி இருக்குது. நான் சும்மா இதுக்கு தான், நல்ல மனசு உங்களுக்கு ஒன்றும் குறை வராது, சும்மா உதாரணத்துக்காக சொன்னேன். அந்த மாதிரி நல்ல மனுஷனாக இருக்கீங்க நீங்கள், அதுக்காக. சிரிக்காதீங்க ப்ரோ. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்னென்னா வந்து நான் ஒரு விஷயம் நம்புகிறேன், தொடர்ந்து கதவை தட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு எந்த கதவும் திறக்கிறதே கிடையாது. நம்பிக்கையோடு தொடர்ந்து கதவை தட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கதவு திறக்கும், வாய்ப்பு கிடைக்கும். தமன் அந்த மாதிரி கடந்த 14 வருஷமாக நம்பிக்கையோட கதவுல தட்டிகிட்டே இருக்கிற ஒரு இளைஞர். ஏன்னா ஐடியில் ஒரு நல்ல லெவலில் சம்பாதிச்சுட்டு இருந்த ஒரு பையன் ஒரு பெரிய பொசிஷன், இன்றைக்கி வந்து ஒரு ஐடியிலே இருந்திருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஓனாக ஒரு கம்பெனி நடத்துகிற அளவுக்கு டேலண்ட். தமனோட நெருங்கின பழகின எல்லாருக்கும் தெரியும். ஒரு மொபைல் லைப்ரரி மாதிரி, எதை பற்றி வேணால் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். அவ்வளோ டீட்டெயில்டாக ஆத்தென்டிக்காக பேசக்கூடிய ஒரு நபர். அதை விட்டுட்டு சினிமாவுக்குன்னு வந்து கூத்துப்பட்றையில் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுத்து வெளிச்சம் விழாதான்னு ஒரு லைட்டு தெரியும், ஓ அந்த இடத்துல வெளிச்சம் இருக்குது, நம்ம ஓடி போயிடலாம் அந்த வெளிச்சத்துக்குன்னு கிட்ட போகிறப்ப அந்த லைட்டு மறுபடியும் தூரமாக போகுது, அந்த வெளிச்சம் தூரமாக போகுது, மறுபடியும் ஓடுறோம், மறுபடியும் அந்த வெளிச்சம் தூரமாக போகுது. ஆனால் அந்த ஓட்டம் நிற்காமல் ஓடிட்டே இருக்கோம்ல, அவங்களுக்கு தான் அந்த வெளிச்சம் கிட்ட வரும். இந்த படம், இந்த ஜென்ம நட்சத்திரம் நிச்சயமாக என்னுடைய நண்பருக்கு வெளிச்சத்தை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. இங்கே உள்ளே வந்தோடனே நம்ம அந்த அழகாக நம்ம ஆர்ட் டைரக்டரோட ஐடியாவான்னு தெரில, அந்த நட்சத்திரத்தை சுற்றி விட்டு பார்த்தது. நல்லா இருப்பீங்க நீங்கள். சுரேஷ் சந்திரா சார் தலைவன் இருக்காங்க, எங்கள் அண்ணன் அவர், நாகர் சார் எல்லாம் அவங்க டீமே ரொம்ப பேரோட்டின் கேட்கணுமா அண்ணன் எங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட். அந்த சுற்றி விடுறது வந்து என்னோட நட்சத்திரம் என்னன்னு கேட்டாங்க, பரணி இப்போ தான் 7:30 ஆரம்பிச்சிருக்கு. ஏன் பரணி பாலராஜனே, நம்ம 7:30 ஆரம்பிச்சிருக்கு, 7:30 துவங்கியதுன்னு இப்போ தானா அப்படின்னு நினச்சேன் நான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பரணியில் இருக்கிறவங்களுக்குலாம். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும்ல. ஆனால் நமக்கு என்னென்னா, நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு நொடிக்கு வந்து நான் தேட்டருக்குள்ளே போய் பேசினேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது சின்ன படம்னு பேசுகிறப்ப, சார் இந்த படத்தில் நீங்கள் என்ன பாட்டு என்ன நடிச்சிருக்கீங்க என்ன அப்படின்லாம் கேட்டாங்க. இல்லைங்க என் நண்பர் நடிச்சிருக்காருங்க, அவருக்காக நான் பேச வந்தேங்க, எங்கள் டீம் தெரிஞ்ச டீம் அதனால் பேச வந்தேங்க. இந்த மேடையும் அதே மாதிரி தான். நான் ஒன்றே ஒன்று சொல்லவா, நீங்கள் விரும்புகிறவர்கள், நீங்கள் நேசிப்பவர்கள், உங்களுடைய நண்பர்கள் ஜெயிக்கிற பொழுது நீங்கள் ஜெயிக்கிறதா நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரு நாளும் இறைவன் நிச்சயமாக தருவோம். இங்கே பிரச்சனையே வந்து யாரும் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறோம். கை நல்லா இருக்கீங்களான்னு நினச்சி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு கை கொடுக்குறப்ப நாசமாக போகணும்னு நினச்சிக்கிறான். நல்லா இருக்கீங்களா சார், நாசமாக போய்ட்டு எப்படியாவது அப்படி தான் எண்ணத்துலேயே கையை கொடுக்குறான். சில பேர் இன்னுமா இருக்கேன்னு கேட்குறான், சில பேர் என்ன டிவிலே வரதில்லைங்கிறான், சில பேர் சோத்துக்கு என்ன ஒரு வாரம் டிவியில் வரலைனாலும் பிச்சைக்காரன் ஆயிடும்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ எல்லாரும் அவ்வளோ நல்ல எண்ணத்தோடு சுற்றி இருக்காங்க. இந்த போட்டி நிறைந்த உலகம் தான். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இங்கே எல்லாருக்குமான இடமும் இருக்குது. ஆனால் நமக்கான இடம் எப்போ கிடைக்கும்னு தெரியாது. அது வரைக்கும் ஓடி தான் ஆகணும், அதை நிறுத்தவே கூடாது. அப்படி ஓடுற ஒரு நண்பர் தான் என்னுடைய நண்பர். ஏன்னா வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயம்தான் நான் நம்புகிறேன், நம்பிக்கை மட்டும்தான். இங்கே இருக்கிற எல்லா ப்ரெஸ் பீப்புள், நான் ஒரு நொடி படத்துக்கு வந்து ப்ரமோஷனுக்குன்னு எதுவுமே செலவு பண்ணல. உண்மை அதுதானே மணி, ப்ரமோஷன் எதுவுமே செலவு பண்ணல. அதுவே ஆர்கானிக்காக வந்து ஏதோ சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, யூடியூப்பில் இருக்கிறவங்க, இன்ஸ்டாவில் இருக்கிறவங்களாம் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு போய் பாருங்கன்னு சொல்லி ரீச் ஆனது தான் அந்த படம். இப்போ 11 படத்துக்கும் அதே மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பெரிய ஆதரவு வந்து நண்பருக்கு ரீச் ஆகிருக்கு. பத்திரிகை, மீடியா, யூடியூபர், சோஷியல் மீடியா அத்தனை பேருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நல்ல படத்துக்கு ஆதரவு தாங்க. நீங்கள் நியாயமாக எந்த கருத்துக்கள் சொன்னாலும் ஏற்றுக்கிறதுக்கு டீம் ரெடியாக இருக்குது. அதுதான் உண்மை. இன்றைய நாளுடைய கதாநாயகன் வந்து சஞ்சய் மாணிக்கம். எந்திரிப்பா. ஆமாம், ரொம்ப நேரம் எந்திரிப்பான், அவ்வளோ ஹைட்டாக இருக்கிறதுனால உட்காந்து எந்திரிக்கிறப்பே அவ்வளோ பெருசாக வந்துக்கிட்டே இருப்பான் உருவம்.
ஒரு பேக் போட்டிருப்பான். இப்போ மலேசியா சுற்றி பார்க்க போகிற மாதிரியே ஒரு பேக்கை போட்டு, அது என்ன 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 ரேசர்ப்பா? கோ கார்ட். அந்த சின்ன காருக்குள்ள எப்படி நீ உள்ளே போகிற? சின்ன காருக்குள்ளே படுக்க வச்சு தான் அவனெல்லாம் தள்ளணும். பயங்கரமான மியூசிக் நாலேஜ் இருக்கிற பையன், ரொம்ப சிம்பிளான பையன். நான் எனக்கு தெரியுங்க என்னன்னா, ஒரு ஒரு நான் சொல்லக்கூடாது, நம்ம விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர்லாம் முதல் 2-3 ரவுண்ட்லேயே ரிஜெக்ட் ஆகி வெளில போயிடுவாங்க. அவனுக்கு பண்ணுற பந்தா தாங்க முடியாது. மீரா கதிரவன் சார், நான் எல்லாம் இந்த மாதிரி டிவி ஷோஸில் பாடியிருக்கேன். சிங்கர் டைட்டில் வின்னர் ஆகிருப்பான், அவன் அமைதியாக இருப்பான் கையை கட்டிக்கிட்டு. அப்படி இருக்கிற ஆட்டிடியூட் இருக்கிற மக்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப அன்பாக எங்கேயாவது போனால், நான் உண்மையை ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு மனுஷன் வந்து திறமை இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான், தொடர்பு இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான், பணம் இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான், அவன் பண்புனால மட்டும்தான் ஜெயிப்பான். சஞ்சய் அந்த மாதிரி ஒரு பையன். ஆனால் இருக்கு நான் டீ வாங்கிட்டு வரேன் ஓடி போய் அதெல்லாம் யார் பண்ணுவா? பண்ணணும் என்ன அவசியம் முதல்ல? அந்த மாதிரி ஒரு பையன், நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்கிற பையன். நல்லா இருப்பீங்க. கேஜி உங்களோட பெரிய ஃபேனு. சூர்யா பேய் படம் முடிச்சோன்னா கல்யாணம் பிரமாதமாக இருக்கும். எடிட்டர் சூர்யாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த இதோட ப்ராஜெக்ட் கேட்டு எங்களுடைய ஆடிட்டர் விஜயன் சார், எங்களுடைய இனிய நண்பர், தேங்க்யூ. ரக்ஷா அண்ட் மால்வி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுடைய மென்டார் வழிகாட்டி அண்ணன் பரணி பாலராஜ் அவர்கள், அடிச்சு பிரித்து துவம்சம் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு கலக்கிட்டீங்க. நீங்கள் எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் ப்ரோ. எந்திரிங்க ப்ரோ. சிவம் ப்ரோ, இந்த மனுஷன் எவ்வளோ சிம்பிளாக இருக்காரு. அந்த பாட்டு என்ன ஹை பிச்சில், நான் சொன்னேன் சாப்பிட்டேன், என்ன அருமையான பாட்டு. நிச்சயமாக பெரிய உயரங்கள் வருவீங்க. பாட்டில் ஆஸ் அ சிங்கராக நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஆஸ் அ ஆக்டராக இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய ரீச் இருக்கும் ப்ரோ. ரொம்ப 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 சந்தோஷம். பெஸ்ட் காஸ்ட் முரளி சார். இப்போ வந்து அவர் சொன்னார்ல 50% படம் முடிஞ்சிருக்குன்னு, அதில் நான் நடிச்சிருக்கேன். மணி ப்ரோ அதுக்கு கால் ஷீட் கொடுத்துட்டார். ஆனால் எனக்கு முரளி சார், எனக்கு செல்வகுமார் சார் நன்றி. முரளி சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட பூஜைலாம் முடிஞ்சு, ஃபஸ்ட்டு டே ஷூட்லாம் முடிஞ்சு, ஒரு வாரம் ஷூட் போனதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னு எனக்கு கேட்டாப்பில் எனக்கு ரொம்ப அது வந்து மன நிறைவாக இருந்தது. ஒரு மாதிரி நல்ல ப்ரொடியூசர், நல்லா ஒரு கலாய்க்கிறாரா, என்ன பண்ணுறாரு, ஒன்றும் என்னடா வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கேன்னு. ரொம்ப நன்றி சார். யாருன்னு தெரியாமல் ஒரு வாய்ப்பு கொடுத்து காசை கொடுத்து நல்ல டீம், மொத்த டீமுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றி, வாழ்த்துக்கள். அருண் உட்பட எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இது என் நண்பன் படம். என் நண்பன் ஜெயிக்கணும், என் நண்பன் பெரிய லெவலில் ஜெயிக்கணும். என் நண்பன் ஜெயிக்கிறத ஒரு தேட்டரில் உட்காந்துருக்கிற ஒரு 300 பேருக்கு நடுவில் ஒரு ரசிகனாக உட்காந்து பார்த்து கை தட்டுறதுல சந்தோஷப்படுற ஒரு ரசிகனாக என் நண்பனுக்கு நான் மாறணும். தேங்க்யூ ஸோ மச். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை அன்பர்கள், ஊடக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். நிறைய ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷனில் நான் பார்த்தேன், an auditor giving an inaugural speech normally doesn't happen. ஏன்னா ஆடிட்டர் எப்பவுமே கடைசியில் தான் வருவாங்க. விஜய் இஸ் such a wonderful person and the way he spoke about the film ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ எனக்கு வந்து இந்த கம்பெனியுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாண்டியன் வந்து கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி மணிவர்மன் ஒரு டைரக்டர் ஒரு படம் பண்ணுறாரு, ஒரு ரொம்ப சின்ன கதாபாத்திரம் பட் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னாரு. எத்தனை நாள் ஒர்க்குன்னு கேட்டேன். ப்ராப்ளி ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 days இருக்கும் சார், ஒரு நாளில் பண்ணி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா. ஒரு நாள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். பட் லுக்கிங் பேக், என்னுடைய முக்கியமான கதாபாத்திரங்கள் என்னுடைய சினிமா கேரியரில் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி மகாநிதி படமாகட்டும், மகளிர் மட்டும் படமாகட்டும், இல்லை சண்டைக்கோழி படமாகட்டும், 2 or 3 scenes only I'll come. பட் அந்த இம்பேக்ட் அந்த கேரக்டர் க்ரியேட் பண்ணது வந்து டெஃபினெட்லி இன்றைக்கும் வந்து எங்கே போனாலுமே அந்த கேரக்டர் பற்றி பேசுவாங்க. ஸோ அந்த வகையில் அந்த கதையை கேட்டுட்டு மணி வந்து என்கிட்ட சொல்லும்போது, ஓகே மணி, ஐ டெஃபினெட்லி டூ இட் ஃபார் யூன்னு. ஸோ ஒரு விஷயம் நான் மணிக்கிட்ட நான் வந்து வாட் ஐ அப்ரிஷியேட் இஸ், ஒரு கன்விக்ஷன் இருக்கிற டைரக்டர், என்ன வேணுங்கிறது மட்டும் கரெக்டாக எடுக்கிற ஒரு டைரக்டர். அதாவது உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஹரி சார் கூட ஒரு 5-6 படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து எப்படின்னா, ஹீ வில் ஒர்க் வித் அன் எடிட்டட் வேர்ஷன் இன் இஸ் மைண்ட். அவருக்கு வந்து இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள்லாம் எடுத்துக்கலாம், நம்ம எது போட்டு பார்த்து கரெக்டாக இருக்கோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஐ திங்க் சிங்கம் 2, நான் வந்து அந்த ஹீரோயின் என்னுடைய பொண்ணையை கொலை பண்ணுற ஒரு சீனு, நாளைக்கு அந்த சீன் எடுக்கணும்னு சொன்னார். நான் வந்து பெரிய ஒரு ஓகே என்னுடைய பொண்ணையை நான் கொலை பண்ணுறேன், ஏன்னா ரஹ்மானுக்கு வந்து அவள் வந்து ஏதோ பண்ணுறா அப்படின்ற கதையில் வரும். எனக்கு ஒரு ஃபுல் டே ஒர்க் இருக்கும், மென்டலி ஐ ஷுட் கெட் ப்ரிப்பேர்டுன்னு. பட் அந்த சீன் பண்ணும்போது சூர்யா வந்து அந்த படியில் ஏறி போகும்போது கீழே நான் ஒரு ஈஸி சேரில் உட்காந்துருக்கேன்.
இவர் சொல்கிறாரு, சார் மேலே போய் உங்கள் பொண்ணுடைய பாடி இருக்குது. ஹரிசன், நான் வந்து அந்த பொண்ணை கொலை பண்ணல, ஆல்ரெடி டெட், அது அண்டர்ஸ்டுட் சார். அது நீங்கள் மேலே போயிட்டு கொலை பண்ணிட்டீங்க. சூர்யா சார் வந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் வராரு. அந்த படி இறங்குற டைமில் எனக்கு நீங்கள் தான் கொலை பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் வேணும் அப்படின்னாரு. சார் அப்போ நான் இந்த கொலை பண்ணது இல்லை, அதெல்லாம் அண்டர்ஸ்டுட் சார். அந்த ஒரு 7-8 செகண்ட்ஸ் தான் எனக்கு வந்து அந்த ஷாட் வேணும் அப்படின்னார். ட்ரை பண்ணலாமா சார் அப்படின்னா பண்ணும்பொழுது அது ஒரு 17 செகண்ட்ஸோ 18 செகண்ட்ஸோ வந்து, சார் இது ரொம்ப ஜாஸ்தி சார், எனக்கு ஒரு 10 செகண்ட் 11 செகண்ட் தான் வேணும் அப்படின்னாரு. ஸோ கொஞ்சம் ஒரு 4-5 ரிஹர்சல் பார்த்துட்டு போனோம். அது மாதிரி மணி வந்து நான் ஒர்க் பண்ண அந்த ஒரு 2 days வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ் ஹீல்ஸே, சார் எனக்கு இதுதான் வேணும் சார், எனக்கு ஒன் மோர் ட்ரை பண்ணலாமா சார், ஒன் மோர் பண்ணலாமா சார். ஸோ இன் தட் சென்ஸ் அ டைரக்டர் வித் அ கன்விக்ஷன் இட்ஸ் வெரி ரேருங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து முன்னாடி வந்து நம்மளுக்கு அந்த ஃபிலிம் ஃபுட்டேஜ் இருக்கும்பொழுது ரீடேக்கெல்லாம் எடுக்கும்போது நம்மளுக்கு காசு நிறைய செலவாகும். ஆஃப் லேட் சிப்பில் வந்ததுக்கப்புறம் எத்தனை டேக் வேணாலும் பண்ணலாம், நோ ப்ராப்ளம், டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணலான்னும் பொழுது யுவர் விஷன், யுவர் இமேஜினரி ஸ்ட்ரக்சர் டுவர்ட்ஸ் த சீன், டுவர்ட்ஸ் த ஷார்ட்ஸ், யூ ஷுட் பி 100% ஷுவர். ஏன்னா கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இது மாதிரி ஒன்று எடுத்துக்கோ என் மணி அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த கன்விக்ஷன் மணி ஐ ரியலி அப்ரிஷியேட் வித் யூ ஆஃப் வாட் எவர் ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் டன் இன் திஸ் 32 years. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து லைஃப்பில் வந்து என்னுடைய குழந்தைகள் 2 பேருமே ஸ்விம்மர்ஸ்ன்றதால அந்த மைக்ரோ செகண்ட்ஸ் மேக்ரோ செகண்ட்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியும். ஒரு நொடி வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை மாற்றோன்றதுக்கு ஐ திங்க் இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொல்லுவாங்க. அந்த ஒரு செகண்டில் வந்து அமோகம் வந்து செட் ஓகே ஃபைன், ஐ வாட்ச் திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ வில் டெஃபினெட்லி மேக் யூ நெக்ஸ்ட் ஃபிலிம்னு. ஸோ காட் பிளெஸ் யூ. அண்ட் கேமராமேன் கேஜி, ஐ திங்க் நமக்கு மலையாளத்தில் ஒர்க் செய்திருக்கணும்ல மோனே, வெரி ஏபிள் கேமராமேன். அண்ட் மலையாளம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா they are so dedicated and wonderfully energetic people. அந்த மலையாள படம் லொக்கேஷனில் போகும்பொழுது உங்களுக்கு வந்து எனி டைம் எப்போ பார்த்தாலுமே ஒரு ஜோஷோட ஒரு எனர்ஜியோட இருப்பாங்க. அந்த ஒரு ஜோஷ், அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு வைப் இந்த ஹோல் டீம் கிட்ட இருக்கு. தமன் டவுன் டு எர்த் பர்சன். உங்களை மாதிரி மாமனார் எல்லாருக்கும் கிடச்சிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வெரி நைஸ் சார். அது என்ன ஒன்று நீங்கள் சொன்னது, அந்த ஜாதகம் அந்த டைமில் வருவோங்கிறத தாண்டி ஒரு நமக்கு கமிட்மெண்ட், நமக்கான ஹார்ட் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து தமனோட தான் என்னோட காம்பினேஷன். தமன் அதுக்கப்புறம் மாளவிகா. ஸோ இவங்க 2 பேரோட தான் என்னுடைய காம்பினேஷன் தான். மற்றவங்களோட நான் வந்து அவள் ஒர்க் பண்ணேன் இந்த படத்தில். ஸோ வெரி டெடிக்கேட்டட் அண்ட் கிரவுண்டட் பர்சன். அண்ட் இப்போ சமீபமாக வந்து ரொம்ப வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்தம்மா. ஒரு சீனியர்ஸுக்கு வந்து அந்த ஒர்க்கில் இருக்கிற ஒரு சீனியர்ஸுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு ஹம்பிள்னஸ், ஒரு ரெகக்னிஷன் அப்படிங்கிறது திஸ் பாய் தமன் ஹேஸ். அண்ட் தட் வில் டேக் யூ மெனி மைல்ஸ் தமன். காட் பிளெஸ் யூ வித் த வெரி பெஸ்ட் அண்ட் த ஹோல் டீம். ஜென்ம நட்சத்திரம் ஜூலை 18 ரிலீஸ் ஆகுது. டெஃபினெட்லி இட்ஸ் இன் த குட் ஹேண்ட்ஸ், சேஃப் ஹேண்ட்ஸ். ஸோ இது வந்து டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு ராக் த தமிழ் ஆடியன்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ரியல் ஹாரர் ஃபிலிம்கான ஒரு கிளிம்சஸ் இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ என்னால் என்னுடைய கதாபாத்திரம் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கன்றதுல ரொம்ப தேங்க்ஸ் மணி. ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளெஸ் யூ டு த ஹோல் டீம். லோகேஷ், லெவன் டைரக்டர் அண்ட் அறிவழகன் அண்ட் எவ்ரி ஒன், தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஈரோட் மகேஷ், ஐ திங்க் வி ஹேட் அ குட் டிஸ்கஷன். ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தது, அது சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நேற்று தான் நான் வந்து சேலத்திலிருந்து சேலத்தில் நம்ம சென்னைக்கு வந்துட்டு இருக்கேன். வழியில் தலைவாசல்னு ஒரு போர்டு போட்டிருந்தது. நான் வந்து என்னுடைய பேர் இந்த போர்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட சொல்லி நிறுத்திட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கணுங்க, இன்ஸ்டாவில் போடணும் அப்படின்னு. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, ஈரோடு மகேஷுடைய ஊர் வந்து தலைவாசல்னு இப்போ தான் எனக்கு தெரியும். தலைவாசல் இப்போ தலைவாசல் சொன்னீங்க, ஓகே ஓகே. ஸோ அங்கே ஃபோட்டோ எடுத்தங்க. ஃபோட்டோ எடுத்து நான் வரும்போது அதுக்குள்ளே வந்து க்ரௌடு வந்துருச்சு. நான் சொன்னது ஹைவேயில் இருக்குங்க, கொஞ்சம் ஓரம் போய் எடுத்துக்கலான்னு ரோடை க்ராஸ் பண்ணி நான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப உரிமையாக வந்து கையை வந்து என் தோல் மேலே போட்டு இங்கே இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சிட்டு, அப்புறம் பொண்ணு எப்படி இருக்காங்க, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, ஐ திங்க் மேட்ச் ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் டிஎன்பிஎல், சென்னைக்கு தானே 2 பேர் தானே அவங்க அப்படின்னாங்க. ஆமாங்க அப்படின்னா. கல்யாணம் ஜாம் நடந்தது, வந்திருந்தேனே அப்படின்னாரு. நீங்கள் வந்திருந்தீங்களா அப்படின்னா. ஏன்னா அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அவர் வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்காருன்னு, நீங்கள் யார்
அட என்ன தம்பி நீங்கள் தலைவாசல் நம்ம ஊர் ஆளுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை தேவையான்னு எனக்கு அப்போ தான் யோசித்தேன். கல்யாணத்துக்கு அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌடை விட ஒரு ஒரு 1000-2000 ஜாஸ்தி ஆச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், சரி எத்தனை பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்களோ அப்படின்னு. பட் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மண்ணின் மைந்தன், அந்த ஒரு ஊருடைய புள்ள அப்படிங்கிற ஒரு பாசம், ஒரு பிணைப்பு, ஒரு அன்பு இருக்குது பாருங்கள். டெஃபினெட்லி ஐ வாஸ் டேக்கன் அபேக். ஸோ வண்டர்ஃபுல் மூமெண்ட், வண்டர்ஃபுல் டைம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ எவ்ரி ஒன் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் மூவி. டேக் கேர் அண்ட் காட் பிளஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ ஆல் த மீடியா ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஆல் த கெஸ்ட். அண்ட் மணி சார், ஒரு நொடி பார்த்தப்புறம் நான் டிசைட் பண்ணேன் தட் அந்த டீமோட கண்டிப்பாக வேலை செய்வேன். அண்ட் this team is very passionate, very very nice team, and the energy on the set was so incredible that I enjoyed every day. Even if we were very tired, we were still enjoying the shoot. So I had so much fun during the shoot. And KG sir, each and every frame looks magic, and you have done amazing job. I really love each and every framing, and the lighting you have done was amazing. And Sanjay, I really loved his music. You know, when I watched Orunodi, and after watching Orunodi, I came outside the theater and I asked him, who is the music director? Music director yaar. And I saw him like, he's a kid. And I was very shocked to see him, that he has done amazing job. But may you go places, Sanjay. Yeah, he will do amazing work in future, and all the best to you. And editors, all the crew and team of our movie Jan Nakshatram, all the very best and congratulations. So talking about the film, Kadai Semma iruk, and especially Taman, I want to talk about you. Ninga oru Semma actor. I honestly learned a lot from you, and I'm sure that you're going to do a lot of great work in future. So all the best to you. And in the Padamla and character peru Riya. So Budam Riya ka kanavala varadu. So Riya kanava nijam ille unga theater la paranga. And I want to talk more about like Tamil cinema. I literally watched a lot of Tamil films, like all the Tamil films, and I feel so blessed to be part of Tamil cinema, because there is so much creativity here. There are so many creative filmmakers, directors, actors, and இப்போ நான் தமிழ் கற்றுக்கிட்டே இருக்கேன். If I made any mistake, I'm very sorry for that. And about this film, like till the last minute, like 10 நிமிஷம் வரைக்கும் you cannot guess the climax. இத படம் USP. So please தியேட்டருக்கு போய் பார்க்கணும். ஜன் நக்ஷத்ரம் 18 July release ஆகும், and please watch the film in theaters, and குடும்பம் தோட பார்க்கணும். And thank you so much. Thank you. வணக்கம். மைத்து ரொம்ப அழகாக பேசிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பேசுறேன்னு தெரியல. லிட்ரலி அந்த ஸ்பீச் கேட்டு ஷூட் ஸ்பாட்கே போன மாதிரி இருந்துச்சு. ஸோ மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஜூலை 18 ஜென்ம நட்சத்திரம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஜென்ம நட்சத்திரோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் படத்தில் ஃபஸ்ட் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு லிட்ரலி பிளட் அண்ட் ஸ்வெட் கொடுத்து உழைச்சிருக்கோம். எங்களோட உழைப்பை நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு உங்கள் மனசில் என்னெல்லாம் தோணுதோ, படம் எப்படி இருக்கோ, அதை பற்றி 4 வார்த்தை எழுதி படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப தாழ்மையுடன் வேண்டுகொள்கிறேன். அண்ட் அவ்வளோதான், வேறு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. எனக்கு இந்த வாய்ப்பளித்த மணி சார் அண்ட் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த என்னோட பேர் மைத்து, மால்வி, அருண் அண்ட் சிவம் ப்ரோ, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஜூலை 18 மறக்காமல் தியேட்டரில் போய் பாருங்கள். அவர்களுக்கும் அரங்கத்தில் குழுமி இருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் காலை வணக்கம்.
ஆக்சுவலி நேற்று ஒரு ஆடியோ லான்ச்சில் இருந்தது. அடுத்து ஒரு நிகழ்வு இருக்குது. பேசாமல் வந்து பிரசாத் லேப்லேயே நான் கூட நண்பர் அறிவுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பாயின் தலையான எடுத்து போட்டு படுத்துடலாம் அப்படின்னு. நீங்கள்லாம் இங்கே ரொம்ப நாளாக படுத்துருக்கிறீங்க, எனக்கு என்ன ஆச்சு தான் பார்க்குறேன். ஆக்சுவலி நிஜமாகவே இன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணேன். பால்ராஜையா மாதிரி ஜோசியரை பார்த்துருந்தோம்னா பொண்ணும் கொடுத்து ஒரு ப்ரொடியூசரையும் கொடுத்துருப்பாரு, நமக்கு வேறு அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் அவர் ஒரு ஜோசியத்தை நம்புறதுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார். 2 முறை மோடி 7.5 தான் பிரதமர் ஆனாருன்னு வந்து அது கொஞ்சம் நம்பிக்கையாக தான் இருக்குது. ஓகே ஓகே ஓ, வாழ்த்துக்கள் சார். ஆக்சுவலி நிஜமாக அவங்களுடைய வெள்ளந்தியான மனம் வந்து பாராட்ட வேண்டியது. ஜென்ம நட்சத்திரம் ஆக்சுவலி எனக்கு ஒரு நொடி ரொம்ப பிடிக்கும். அந்த டைரக்டர் வந்து மணிவர்மன் வந்து ரொம்ப அழகாக அந்த படம் பண்ணியிருப்பார். யூஸ்வலாக வந்து இரவு நேரங்களில் படம் பிடிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் விழித்திருன்னு ஒரு படம் பண்ணோம், என்னோட முன்னாடி படம். ஒரு சென்னையில் ஒரு ரோட்டில் நடக்கிற நீங்களாம் நண்பர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பகலில் படம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு 10 படம் பண்ணிடலாம். ஆனால் நைட்டில் வந்து ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் வந்து. ஆனால் அந்த படத்தில் வரக்கூடிய மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் வந்து நைட்டில் இருக்குது. வந்து ரொம்ப பிரமிப்பாக தான் இருந்தது. கடினமான உழைப்பை நீங்கள் எல்லாருமே கொடுத்துருக்கீங்கன்னு தெரியுது. நண்பர் வந்து தமன், அவர் ரொம்ப நீண்ட நாளாக நானும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு நல்ல நடிகர். ஏன்னா சினிமாவில் வந்து இது ஒரு வகையான ஒரு மிஸ்ட்ரி மாதிரி, எல்லா திறமையும் இருக்கும், ஓடிட்டே இருப்பாங்க. நம்ம நண்பர் மகேஷ் சொன்ன மாதிரி அந்த வெளிச்சம் தள்ளி போயிட்டே இருக்கும். அது எப்படின்னா யானை மாலையை தூக்கிடுற மாதிரி, யானைக்கும் தெரியாது மாலைக்கும் தெரியாது யார் கழுத்தில் விழுவுன்னு. சம்டைம்ஸ் வந்து அந்த பக்கம் வேடிக்கை பார்க்க வருவாங்கள்ல, சைக்கிளை விட்டு இறங்கி என்னங்க கூட்டமாக இருக்குது, யானையான்பா அவன் கழுத்தில் மாலை விழுந்து ராஜாவாக மாறிடுவான். ஆனால் இங்கே என்ன செய்ய வேணும்னா அந்த கூட்டத்தில் நின்றுட்டே இருக்கணும். ஒரு நாள் அந்த மாலை நம்ம கழுத்துலேயும் விழும் வந்து. ஸோ ராஜா வேஷம் போடுறவங்களுக்கும் ராஜாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. மாலை வந்து உண்மையான ராஜா கழுத்தில் விழும்போது ராஜாவாகவே இருப்பாங்க அவங்க. ஸோ நண்பர் வந்து தமன் வந்து என்ன கேபிள் சங்கருடைய தொட்டால் தொடரும் படத்துலேருந்து நான் அவரை கவனிக்கிறேன். ஒரு நொடி எப்படி இயக்குனருக்கு முக்கியமான படமோ அது எங்கள் ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஸோ நீங்கள் ஒவ்வொரு முறையுமே ரொம்ப ப்ராப்பராக ரிலீஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு எப்படி வந்து ஒரு டைரக்டருக்கு ப்ரொடியூசர் முக்கியமோ அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறவங்க ரொம்ப முக்கியம். ரோமியோ பிக்சர்ஸ் என்ன போன படம் தனஞ்சயன் சாரை சூஸ் பண்ணதாகட்டும், இந்த படம் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க ராகுலை சூஸ் பண்ணதாகட்டும். ஏன்னா இப்போ எங்கள் நண்பர் இனிய நண்பர் ராமுடைய பறந்து போக வந்து ரொம்ப அழகான முறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி காட்டியிருக்கிறாங்க. அது அவங்களுடைய ப்ரமோஷன்ஸ் வந்து ரீசெண்ட் டைமில் அவங்க படங்களை பிக் பண்ணுற விதமாகட்டும், அதை கொண்டு போய் சேர்க்குற விதமாகட்டும், அது ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி ஆக்சுவலி என்னென்னா வந்து எவ்வளவோ நல்ல படங்கள், எவ்வளவோ நல்ல உழைப்பு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாத பலகீனமான ஒரு வெளியீட்டு முறையில் வந்து நாசமாகிடும் வந்து. அது அப்படி நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் தமிழ் சினிமாவில். என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு படம் எடுத்தாலும் கொண்டு போய் சேர்க்கறது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில், குறிப்பாக வந்து விளம்பரமயமாக மாறின ஒரு உலகத்தில் இன்றைக்கி வந்து ஒரு படத்தை ப்ராப்பராக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த விதத்தில் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலை வந்து நீங்கள் அவர் இந்த படத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி எடுத்திருக்காருன்னா டெஃபினெட்லி பறந்து போக பிறகு அது ஒரு வெற்றி படமாக அதுவே நல்ல ஒரு சைனிங்காக இருக்குது. அவருடைய ரசனை ராகுல் அவருடைய ரசனையை தொடர்ந்து பார்க்குறோம். அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து நம்பிக்கையை தரக்கூடியது. ஸோ இந்த விதம் வந்து கேபிள் என்னை கூப்பிட்டு இந்த நிகழ்வுக்கு வரணும்னு சொல்லும்போது ரோமியோ பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ ஒரு நல்ல படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவர் சொல்லும்போது கிரியேட் ஆச்சு. மியூசிக் டைரக்டர் எல்லோரும் ஏற்றி விட்றாங்க, நீங்கள் ஹீரோ ஆகிடாதீங்க. ஏற்கனவே நிறைய பேர் ஹீரோ ஆகி, ஸோ நல்ல மியூசிக் டைரக்டர்ஸுங்கெல்லாம் ஹீரோ ஆகிட்டு நல்ல பாடல்கள் இல்லாமல் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் மியூசிக் டைரக்டராகவே இருங்க. நடிக்கிறதுக்கு தலைவாசல் விஜய் சார் மாதிரி நல்ல நடிகர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவாசல் விஜய். ஏன்னா அவருடைய மதுரை நம்பரை காற்று, மலையாளத்தில் நாராயண குரு இன்னும் பிரமாதமான ஒரு படம் பண்ணியிருக்காரு, யுக புருஷன் ஒரு படம். வந்து தமிழுடைய மிகச்சிறந்த, ஏன்னா மலையாளத்தில் நிறைய நல்ல நடிகர்கள் இருக்காங்க, திலகன் மாதிரி, நெடுமுடி வேணு மாதிரி குணச்சித்திர நடிகர்கள். ஆனால் தமிழில் விரல் விட்டக்கூடிய எண்ணக்கூடிய அளவில் தான் குணச்சித்திர நடிகர்கள் இருக்காங்க. அதில் வந்து தலைவாசல் விஜய் சார் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அவருடைய தேவர் மகன் ஆகட்டும், மகளிர் மட்டுமாகட்டும், யுகபுருஷன் ஆகட்டும், நான் அவங்களுடைய பெரிய ஃபேன் சார். வந்து நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், இயற்கை உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தரணும். வந்து
லிரிக் ரைட்டர், கேமராமேன், எல்லாருமே பேசின எல்லாருமே ஏன்னா எவ்வளோ நல்லவங்கங்கிறதுக்கு வந்து பாண்டிச்சேரியில் போய் காஃபி சாப்பிட்டேன்னு சொன்னார் பாருங்க. அவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்க. நம்புகிறேன் பிரதர், நம்புகிறேன், கண்டிப்பாக நம்புகிறேன் வந்துட்டேன். ஸோ வந்து ஆக்சுவலாக வந்து விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது இந்த படம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தமன், உங்களுக்காக இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு. கேபிள் சங்கர் வந்து எப்போவுமே சில படங்களை நேரடியாக சொல்லுவார், இந்த படம் தேராது அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக விமர்சனம் பண்ணக்கூடிய ஒருத்தர். என்கிட்டே சொல்லியிருக்காரு, என்னுடைய அவள் பேர் தமிழிசை பிடிக்கல அப்படின்னாரு, ஆனால் விழித்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார். அப்படி நேரடியாக நம்மகிட்ட சொல்லக்கூடிய ஒருத்தர். அவர் இந்த படத்தை பற்றி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறார், இந்த டீமை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ ஒரு படம் முடிஞ்சால் அடுத்த படம் வந்து ஒரு 50% முடிச்சிட்டாங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முன்னணி இயக்குநர்களே 5 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்குது. ஆனால் ஒரு படம் பண்ணி அதுவும் ப்ரொடியூசர்ஸுங்க அப்ரிஷியேட் பண்ணுறது இருக்குல்ல. யூஸ்வலாக வந்து இந்த மாதிரியான மேடைகளில் ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர் முட்டிப்பாங்க வந்து. ஆனால் அது இல்லாமல் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு டைரக்டர்ஸுங்கிற ஒரு டீமை அப்ரிஷியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவன் அவங்க பாடல் வந்து ஹீரோயிஷ் மகேஷ் ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தார் உங்களை பற்றி. ஆக்சுவலி அவர் போய் காதில் அதிகமாக ஊதுனதே உங்களை பற்றி தான். நமசிவாயத்துக்கு அதிகப்படி சிவன் சிவன் தான் ஊதிருப்பார் நினைக்கிறேன் வந்துட்டு. ஆமாம்மா, உங்கள் கண் ரொம்ப நல்லா இருக்குது பிரதர். நீங்கள் நல்ல ஒரு சூப்பர் நடிகராக வருவீங்க. ஆமாம், நல்ல எதிர்காலம் இருக்குது. நடிச்சிருக்க எல்லாருக்கும், ஹீரோயின்ஸ் 2 பேருமே வந்து நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்குது. நிச்சயமாக அது ஒரு வெற்றி படமாக இருக்கும். பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அது ஒரு சம்பிரதாயமான வார்த்தை தான், நல்ல படங்களை கொண்டு போய் சேருங்கன்னு. அவங்க சேர்க்காம அவர் யார் சேர்க்குறாங்க இது வரைக்கும்? நூற்றாண்டு காலமாக பத்திரிகை நண்பர்கள் இல்லைனா தமிழ் சினிமாவில் நல்ல படங்கள் எப்படி போய் சேரும்? அதனால் நிச்சயமாக அவங்க அதை நீங்கள் எல்லா படத்துக்கும் கூட இருப்பாங்க. யாராவது இந்த டீமில் பேர் விடுபட்டிருந்தால் வந்து பிரதர், உங்களுடைய படம் 11 ரீசெண்ட் டைமில் நான் ரொம்ப பார்த்து பிரமித்த ஒரு படம். ஸோ அதோட டிசைன் ஃபஸ்ட் லுக்கில் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த படம் ஒரு படம் போஸ்டர்லேயே தெரிஞ்சிடும் இந்த படம் வந்து ஒரு பொட்டன்ஷியலான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அது தெரிஞ்சது. எனக்கு பொதுவாக வந்து நான் கொஞ்சம் வேறு மாதிரியான படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் எனக்கு த்ரில்லர் மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய இனிய நண்பர் அறிவழகனுடைய ஈரம் படத்துக்கு நான் பெரிய ஃபேன். இன்றைக்கு வரைக்கும் ஈரத்தை பீட் பண்ணுறதுக்கு ஒரு படமே தமிழ் சினிமாவில் ஒரு ஹாரர் படம் இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ இன்னும் எத்தனை படங்கள் வந்தாலும் ஈரத்தோட ரெஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், அதோட மேக்கிங்லேருந்து விஷுவல்லேருந்து. ஸோ அறிவழகனை நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அங்கே சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். ஈரோடு மகேஷ், ஆமாம், அவர் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆள் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த ரொம்ப சந்தோஷமாக மாற்றிடுவார். அவர் தமிழ் போன்ற ஒரு நல்ல நடிகருக்கு நண்பராக இருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஐயா பால்ராஜ் ஐயா, இன்னும் நீங்கள் வந்து இருந்தாலும் நீங்கள் ஒரு காமெடி சொன்னீங்க, நான் சொன்னால் கூட பாலுங்கிணத்தில் கூட விழுந்தா கூட விழுந்துருவாருன்னு சொன்னேன் அப்படின்னு நீங்கள் பொண்ணை கல்யாணம் கொடுத்துன்னு சொல்லிக்க பாருங்க. ரொம்ப வெள்ளந்தி சார், நீங்கள் ரொம்ப வெள்ளந்தி. வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். மேடையில் வெற்றியிருக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வந்து வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேபிள் சங்கர் சார், அவர் வந்து என்னோடய நண்பர், ஃப்ரெண்டு. அவர் தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தார். ஏன்னா படத்தில் சம்மந்தப்பட்ட யாருமே எனக்கு தெரியாது ஒரு பாயிண்டில். ஸோ என்ன இந்த ஃபங்க்ஷன் வந்தது மெயின் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கேபிள் சங்கர் வந்து சார் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காங்க, இந்த படத்தில் வந்து நானும் வந்து உறுதுணையாக இருந்திருக்கேன், ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு ஹாரர் படம் அப்படின்றதுனால மொத்த டீமும் வந்து நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்டு ஒரு இன்வைட் பண்ணாங்க, ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு புது டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு படம் ஜென்ம நட்சத்திரம், அந்த டைட்டில் வந்து ஆல்ரெடி வந்து முன்னாடி அவங்க சொன்னாங்க. ஏன்னா முன்னாடி ஒரு படம் திருப்பியும் வந்து அதே டைட்டிலில் வந்து இந்த படம் திருப்பி வருது. ஸோ எது எப்படி இருந்தாலும் அந்த படத்தை வந்து சரியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் வந்து அந்த படத்தோட சக்ஸஸ் அப்படின்றது இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஹாரர் படம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய படங்கள் இருக்குது. அது ஹாரர் காமெடி இருக்குது, ஹாரர் சீரியஸ்னஸ் வந்து சென்டிமெண்ட்டாக இருக்குது, இதுமாதிரி நிறைய படங்கள் இருக்குது. ஆனால் ஒரு படத்தோட சக்ஸஸ்க்கு எல்லாருமே சொல்லுவாங்க வந்து கண்டென்ட் வேணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வேணும், அதுக்கப்புறம் அந்த படத்தில் நிறைய நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜானருக்கு வந்து கரெக்டாக வந்து உண்மையாக இருக்கணும். என்ன படம் சொல்ல போகிறோமோ அது வந்து ட்ரெய்லரில் இருக்கணும். அந்த ட்ரெய்லரில் இருக்க படம் வந்து தேட்டரில் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ ஆடியன்ஸை சீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அது ட்ரெய்லரில் ஒன்று வச்சுட்டு படத்தில் வந்து மெயினாக வந்து ஒரு படத்தை வந்து கொண்டு போக முடியாது. அந்த விதத்தில் பார்க்கும்போது ஜென்ம நட்சத்திரம் அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து
ஒரு ஹாரர் படத்துக்கான ஜானர் அப்படின்றது மொத்த டீமும் சரி டைரக்டர் சரி கொடுத்துருக்காரு அப்படின்றதுல நல்லாவே தெரியுது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. மெயினாக ஒரு ஹாரர் படத்துக்கு ஒரு ஒரு ஹாரர் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து டெக்னிக்கல் ப்ரில்லியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஒரு பாயிண்டில் ஒரு எப்படி வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, அதாவது ஹாரர் படம்னால வந்து வெறும் டெக்னிக்கல் மட்டும் இல்லை, ஒரு கதையை வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணும். ஒரு விஷன் கரெக்டாக ஒரு டைரக்டருக்கும் வந்து அந்த டெக்னிக்கல் ப்ரில்லியன்ஸ் வந்து இருந்தால் தான் வந்து ப்ராப்பரான ஒரு ஹாரர் படம் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் வெறும் அந்த விஷன் மட்டும் நம்மளால் முடியாது. அது மொத்தம் அந்த டெக்னீஷியனோட ஒரிஜினல் அந்த டேலண்ட்டு, டைரக்டரோட விஷன், அப்புறம் இந்த படத்தில் நாம் என்ன இன்புட் வந்து நம்மளோட சைட்லேருந்து விஷன் கொடுக்க முடியும் அப்படின்றதுல தெளிவாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ அது ட்ரெயிலர்லேயே தெரியுது. அது மெயினாக பார்த்தோன்னா மொத்த டெக்னீஷியன்ஸ் ஃப்ரம் த மியூசிக் டைரக்டர், கேமராமேன், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து அவங்க கிளியராக வந்து சொன்னாங்க. படத்தில் ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டில் தான் இந்த படத்தை ஆரம்பிக்க முடியும். ஸோ அந்த ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டில் இந்த மாதிரி வந்து டோட்டல் டெக்னீஷியன் டீம் ஆஸ் வெல் அஸ் டைரக்டர், ஆக்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு டீமாக, ப்ரொடியூசரோட சப்போர்ட் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு படத்தை வந்து கொண்டு வருது. ட்ரெய்லர்லேயே தெரியுது. மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா ஆக்டருக்குமே வந்து அவங்களோட லைஃப் டைம் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்றது ஒன்று போயிட்டே தான் இருக்கும். ஒரு பாயிண்டில் மீரகதன் சார் வந்து சூப்பராக சொன்னார். ஒரு பாயிண்டில் என்னென்னா எல்லாருக்குமே வந்து லக்கு, டைம், காத்திருப்பு எல்லாமே சேர்ந்து வரும் ஒரு பாயிண்டில். ஆனால் அந்த மாலை விழுவும் போது அது உண்மையாக ராஜா வந்தோன்னா அதை தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து சூப்பராக சொன்னார் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த விதத்தில் வந்து சுற்றி இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஈரோன் மகேஷ் சார் எல்லாருமே வந்து தருணுக்கு எந்தளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறதுலேயே தெரியுது. அதாவது எந்தளவுக்கு வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படின்றது சுற்றி இருக்க நண்பர்கள் சொல்லும்போது இந்தளவுக்கு ஸ்டேஜில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுலேயும் தெரியுது. அந்த டீமாக இருக்கட்டும் எல்லாருமே தெரியுது. அதில் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் தெரியுது. ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் ஆஸ் வெல் அஸ் உங்களோட பேஷன் வந்து இந்த படத்து மூலமாக ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அல்டிமேட்டில். ஸோ கூட இருக்க அத்தனை ஆர்டிஸ்ட்டு எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. கூட இருக்க சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே வந்து ரொம்ப நல்லா வந்து ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பேசுனீங்க, எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல். அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, எப்போவுமே ஒரு விஷயத்த வந்து உண்மையாக பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், தயார் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஸோ அதைத்தான் வந்து அந்த ஒரு படப்படப்பு எதுவுமே இல்லாமல் அந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும் எல்லாருமே சூப்பராக பேசுனீங்க. அது நீங்கள் என்ன படத்தில் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நீங்கள் பேசுனது வச்சு என்னால் சொல்ல முடியும். அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ ஃபைனல் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு படத்தை இப்போது தலைவர் சார் விஜய் சார் வந்து சொன்னார். அதாவது ஒரு படம் அது எத்தனை நாள் இந்த படத்தில் நடிக்க போகிறோம், என்ன விதமான ரோலு ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றது வந்து முக்கியம் இல்லை. எந்த விதமான பாதிப்பை வந்து ஒரு நாள் நடித்தாலும் சரி, எந்த விதமான பாதிப்பை வந்து நான் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது சொல்லுவார். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு படத்தோட பட்ஜெட் அப்படின்றது குவாலிட்டி, எத்தனை நாளில் எடுக்கிறாங்க, எவ்வளோ பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி அதே எத்தனை கேரக்டர், இந்த நாள் வந்து எத்தனை கேரக்டர், இது எல்லாத்தையும் தாண்டி எந்த அளவுக்கு ஆடியன்ஸ்ட்டு வந்து அந்த சோல்ஃபுல்லாக போய் கனெக்ட் பண்ணுறோம், அதாவது ரொம்ப ஆழமாக கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து ஒரு படத்தோட சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா கண்டென்ட்டை தாண்டி இன்றைக்கி ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு படத்தை சரியாக ஆடியன்ஸ்ட்டை எடுத்துகிட்டு போகிறது, சரியாக எடுத்து அதை கொண்டு போய் சேர்க்குறது தான் ஒரு படத்தோட சக்ஸஸ் அப்படின்றது இருக்குது. அந்த விதத்தில் ஃபைனலாக இந்த படத்தோட இதில் ரிலீஸ் பண்ணுறதுல வந்து ரோமியோ பிக்சர்ஸ் வந்து ராகுல் அப்படின்றது சேர்ந்தது வந்து சொன்னாங்க. ஸோ அதுலேயே வந்து கண்டிப்பாக ஏன்னா ஒரு படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட்டு அங்கீகாரம் வந்து அதுதான், இது யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இது எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான். ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு சக்ஸஸ் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. மேலும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதே சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது. அனைவருக்கும் வந்து என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஹாரர் கிளாசிக்ஸில் பார்த்தா வேர்ல்டு வைட் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்கிறது எக்ஸாசிஸ்ட், ஓமன், அப்புறம் போல்டர்கெஸ்ட், நிறைய படம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஓமன். ஏன்னா கிரெகரி பெக்ன்ற ஆக்டர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபேக்டர் கொடுத்த ஒரு ஆக்டர். மெக்கனஸ் கோல்ட் பார்த்தேன். மெக்கனஸ் கோல்ட் பார்த்தப்பறம் தான் ஹூஸ் இஸ் காய், எப்படி இப்படி ஒரு அழகான ஒரு நடிகர்,
இப்படி ஒரு ஆக்டிங் டேலண்ட்டோட பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நிறையா அவரோட கிளாசிக் ஃபிலிம்ஸ் பார்த்தேன். ஸ்பெல் பவுண்டாக இருக்கட்டும், புக் ஷாப்பில். அண்ட் அவரோட ரோலை ரிப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம் நடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு தேங்க் தி யூனிவர்ஸ். ஏன்னா ஐ வாஸ் ஆல்வேஸ் பிக் டைம் ஃபேன் ஆஃப் கிரெகரி பெக். ஸோ அவரோட ஒரு முக்கியமான படம் தன்னோட கெரியரில் ஓமன். அதில் வந்து ஒரு சின்ன பார்ட், இது வந்து ஓமன் படம் கிடையாது. ஏன்னா பழைய ஜென்ம நட்சத்திரம் வந்து அதோட எக்ஸாக்ட் தமிழ் வெர்ஷனாக இருக்கும். இது வந்து அதோட ப்ரீக்குவலாக இருக்கும். இட்ஸ் அ நியூ, அந்த ஆன்டிகிரைஸ்ட் அந்த புக் ஆஃப் ரெவலேஷனில் தான் வந்து வரும். ஓமன் லைக் ஆன்டிகிரைஸ்ட்டை பற்றி, தஜ்ஜால் பற்றி. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஐடியாவை எடுத்து டேரக்டர் ஸ்பின் ஆஃப் ஒரு புது கைண்ட் ஆஃப் டெய்ல். ஸோ இதோட பிகினிங் தான் அது. அண்ட் ஒரு நொடிக்கு நீங்கள் பார்த்த அந்த கடைசி கிளைமேக்ஸ் எப்படி உங்களுக்கு சர்ப்ரைசிங்காகவோ ஷாக்கிங்காக இருந்ததோ அதே மாதிரி இம்பேக்ட் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் டு டாக் அபவுட் த டீம், யூ ஒன்லி ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் யூர் வீக்கஸ்ட் லிங்க். இது என்னோட டீம் இல்லை, திஸ் இஸ் மை கோர். லெட் இட் பி த டேரக்டராக இருக்கட்டும், அது மாதிரி கேமராமேனாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், இந்த கோ ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து வி ஆர் ஆல் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அண்ட் இதில் வந்து ஒருத்தர் தப்பு பண்ணாலும் சரி, வி ஆல் லூஸ் இட். ஸோ நாங்கள் ஒருத்தர் வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்காம இந்த டோட்டல் டீம் எஃபர்ட்டோட இந்த படம் பண்ணோம். இப்படி தான் ஒரு நொடி பண்ணோம். ஒரு நொடியோட படத்தை வந்து லைக் ஐ திங்க் ப்ரிவியூ வந்து ஒரு ரஃப் வெர்ஷன் தான் பார்த்தாரு. ரஃப் வெர்ஷன் பார்த்துட்டு விஜயன் சார் வந்து வாஸ் வெரி இம்ப்ரெஸ். அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் நம்ம ஜென்ம நட்சத்திரம் ஒர்க் பண்ணிவிட்டு he said we'll go ahead with the project. படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தை அந்த படத்தோட ஷூட் ஆரம்பித்தோம். அண்ட் டு டாக் அபவுட் த டீம், இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் டீம். நானும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன், நீங்களும் பண்ணியிருப்பீங்க. குட் மார்னிங், வணக்கம் ப்ரோ ஆரம்பித்தோன்னா ஓகே குட் நைட் சொல்கிற வரைக்கும் there won't be any gossips. படத்து என்ன டாஸ்க் இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் பேசுவோம். அண்ட் we are all teetotalers. ஸோ ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் எதுவும் கிடையாது. அண்ட் வெரி குட் ப்ரொஃபஷனல் டீம். என்ன கமிட்மெண்ட் ப்ரொடியூசருக்கு பண்ணோமோ, என்ன கமிட்மெண்ட் ஆர்டிஸ்ட்க்கு பண்ணோமோ, லெட் பி த டெக்னீஷியன் சைடில் இருக்கட்டும், இல்லை அது எல்லாமே வந்து டு த பார் அட்லீஸ்ட் ஒரு 95% we have achieved. 1% ஏதாச்சும் ஒரு இதனால தான் எங்களால் கொடுத்த கமிட்மெண்ட்ஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். பட் 95-100% கிட்ட we nearly achieved. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து we have to thank நிறைய பேருக்கு. முக்கியமாக வந்து இந்த படம் பார்த்துட்டு ரஃப் வெர்ஷன் மாமா மூலமாக ராகுல் ப்ரோ வந்தார். அண்ட் படம் பார்த்துட்டு அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னென்னா, படம் செம்ம குரூப்பாக இருக்குது ப்ரோ அப்படின்னாரு. உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ படம் பண்ணியிருப்பேன். ஸோ எவ்ரி மேடாக வந்து ஒரு ஆக்டர், ஏன்னா இது வரைக்கும் நான் எந்த ப்ராஜெக்டையும் நான் சூஸ் பண்ணி பண்ணலை. எனக்கு உங்களுக்கு முக்கியமாக தேங்க் பண்ணுறது எதுக்குன்னா, ஒரு நொடி பார்த்துட்டு நீங்கள் எழுதுன அந்த விமர்சனம் இருக்குல்ல, நல்லா நடிச்சிருக்கான், தமிழ் நல்லா நடிச்சிருக்காங்க, அதுக்கு மேலே நான் ஆடிஷன் பண்ணலை. இப்போ எனக்கு ஆப்ஷன்ஸ் வருது. ஓகே இந்த ப்ராஜெக்ட்ஸில் நான் சூஸ் பண்ணலான்ற ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு இப்போ தான் கிடச்சிது ஆஃப்டர் ஒரு நொடி. அண்ட் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அப்புறம் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நம்புகிறேன். ஆஸ் அன் ஆக்டராகவும் ஒரு நொடியை விட ஐ க்ரூ மை செல்ஃப், இன்னும் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இன்னும் ஆஸ் அ பெட்டர் ஆக்டராக நீங்கள் பார்ப்பீங்க அஜய்ன்ற கதாபாத்திரத்தில். அண்ட் ஃபார் விஜயன் சார் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ வி ஹேட் அ பட்ஜெட், இந்த மாதிரி தான் பண்ண போகிறோங்க. ஸோ நைட் ஷூட் நாங்கள் பண்ணுறோம். அதுவும் வந்து இட் வாஸ் உங்களுக்கு தெரியும் 6 o'clock ஆரம்பிக்க வேண்டியது 7 o'clock தான் ஆரம்பிக்கிறதா இருந்தது. ஏன்னா இட் இஸ் டார்க்கால ஏர்லி மார்னிங் 5:15 போல் விடிஞ்சிரும். ஸோ இந்த பர்டிகுலர் டைம் தான் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பெட்டு கண்டுருச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வாஸ் டபுள் கால் ஷீட் தான் எல்லா நாளுமே. அண்ட் கூட நடிச்ச டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட உயிரை கொடுத்து உழைச்சிருக்காங்க. அண்ட் நீங்கள் உழைப்பை வந்து நீங்கள் ஃப்ரேமில் பார்ப்பீங்க. ஒரு நொடியை விட ஒரு பெட்டர் ஃபிலிம் எங்களால் கொடுக்க முடிஞ்சது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. இதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் நட்புக்காகவும் அன்புக்காகவும் வந்திருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் மகேஷ் வந்து என் நீண்ட கால நண்பர். அது மட்டும் இல்லை, என்னோடய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், என்னோட கம்ப்ளீட் மிரர். நான் மனசில் என்ன நினச்சேன்னு கூட ப்ராப்ளி அவருக்கு தெரியும். அதே மாதிரி தான் வைஸ் வர்ஸா. அண்ட் எனக்கு கிடைக்கிற புகழாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மகேஷ்க்கும் ஈக்குவல்ன்றது நான் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி கேபிள் சங்கர் சார் கூட அவருக்கூடய வந்து 2013 ஃப்ரெண்ட்ஷிப். அவரோட எடுத்த படங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவர் இமேஜின் பண்ணுறது தமிழ் ஆஸ் எ ஹீரோ, அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி
கூடிய சீக்கிரம் நாங்கள் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லையும் ஒர்க் பண்ண போகிறோம். அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். தென் முரளி சார், எப்படி நாங்கள் ஒரு நொடியோட ரெஃபர்ஷன் பார்த்து எங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் கிடைச்சதோ, ஜென்ம நட்சத்திரமோட ரெஃபர்ஷன் பார்த்துட்டு எங்களுக்கு அடுத்த படம் இதே டீமோட கமெண்ட் பண்ணது தான் முரளி சார். ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா இஸ் அ பிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபார் த பாஸ்ட் 40 years. நம்ம கோகுலம் ஸ்டுடியோ கேள்விப்பட்டிருக்கோம், பெரிய இதெல்லாம் போயிருக்கோம். சாரோட தான் அந்த கோகுலம் ஸ்டுடியோ. நவ் பெஸ்ட் காஸ்ட் ஸ்டுடியோன்னு மாறி இருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50% ஷூட் முடிச்சிட்டோம். அண்ட் வித் த சேம் டீம், நோ சேஞ்சஸ். அண்ட் திருப்பி எங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ஆக்டர்ஸ், கோ ஆர்டிஸ்ட் நிறைய பேரோட திருப்பி இதே டீம் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் அது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கம்மிங் டேஸில் வரும். அப்புறம் மீரா கதிரவன் சார், நான் வந்து உங்களை கூத்துப்பற்றை ஜெயராம் மாஸ்டரோட அவள் பேர் தமிழரசியில் மீட் பண்ணியிருக்கேன் சார். ஸோ ஒரு பிரமாதமான ஒரு இலக்கியவாதி, ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் அவரோட லைக் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும். ஏன்னா ஒரு டேரக்டருக்கு ஒரு விஷன் வேணும், ஒரு கருத்தியல் வேணும். அது எல்லாமே வந்து சாருக்கு வெரி ஸ்ட்ராங் ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. அவரோட ஹபீபி படம் நான் ஆக்சுவலாக இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு முக்கியமான படம் சார். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ஹாரர் ஜானரில் எங்கள் டிஸ்கஷன்ஸ் டேபிள்லேருந்து எல்லாமே பேசுகிறது அறிவழகன் சாரோட ஈரம் படம். அந்த படத்தில் இருக்கிற அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக மேனேஜ் பண்ண முடியுமா நம்ம படத்தில்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணாத நாளே கிடையாது. உங்கள் சப்தம் மூவி வர வரைக்கும் வி வர் ரியலி எக்ஸ்பெக்டிங். ஏன்னா ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. அதோட விஷுவல் பார்க்குறப்ப அந்த சவுண்டு, நீங்கள் உங்களோட விஷுவல் சென்ஸ் அது எப்படி இருக்கும், கம்ப்ளீட்லி ஒரு த்ரில்லர் அண்ட் ஹாரர் ஜானருக்கு நீ மாஸ்டர் கிளாஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கிளாசிக்கலராக, எனக்கு முந்தைய ஜென்ரேஷன் பீப்புள் கூட பேசுறது பழகிறது ரொம்ப பிடிக்கும். அது முக்கியமாக ஆக்டர்ஸோட. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இது ஷேர் பண்ணுறதும் இருக்குல்ல. நானே அந்த ஏரியாவில் போய் அவங்களோட வாழ்ந்து இது பண்ண மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன். தலைவாசல் விஜய் சார் கூட அப்படி தான். ஷூட் பண்ண டேஸ் கம்மி, சார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விதமோ, ஏன்னா லைக் ஆஃப் த கேமரா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப பேஷன், ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ் ஒரு ஆக்டர் மெச்சூர் ஆகிறப்ப நிறைய ஸ்கூலில் போய் கற்றுக்க முடியாது. ஐ டிட் தியேட்டர் ட்ரைனிங், பட் இருந்தாலும் வந்து ஆக்டிங் அப்படி கற்றுக்க முடியாது. உங்களுக்கு அந்த இன்னொருத்தவங்க ஷூஸில் இருந்து அந்த எம்பத்தியோட பார்த்தா தான் அது புரிஞ்சுக்க முடியும். ஸோ சாரோட அந்த லைக் ஆல் லாங்குவேஜஸில் பண்ணியிருக்காரு. ஹிந்தி, ஹீ கேன் டப் 5 லாங்குவேஜில். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது நிஜமாலே நானும் அந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கலந்துட்டு வாழ்ந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு. ஹீ மேட் மீ கம்ஃபர்டபுள். அவர் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக சொன்னேன், நான் வைஸ் வர்ஸா கிடையாது. அண்ட் மால்வி வந்து லைக் பஞ்சாபி கேர்ள், சுத்தமாக ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியல. இப்போ தமிழ் நம்ம படம் நடித்ததுக்கப்புறம் தினமும் தமிழ் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, ஸ்போக்கன் தமிழ் கிளாஸ். ஸோ ஆன்லைனில். ஸோ அவங்களோட பேஷன் ரியலி அன்பிலீவபிள். அடுத்த படம் நான் தான் டப் பண்ணுவேன்னு அடம் முடிக்கிறாங்க. இந்த ரக்ஷாவாக இருக்கட்டும், சார் லோகேஷ் சார் இருக்கட்டும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து 11 மூவி வந்து நாங்கள் ஓட்டிட்டு சார் பார்த்தோம். சாரி, எங்களால் இது பண்ண முடியல, ஏன்னா இந்த படத்தை ஒரு ஷூட் போயிட்டு இருந்தது. ஃபினாமினல் மூவி. அதுலேயும் வந்து முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ், அந்த ஒரு த்ரில்லருக்கு கடைசி 10 minutes வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த வே அதை ஜஸ்டிஃபை பண்ணது, இன்னொன்று வந்து ஆடியன்ஸை சீட் பண்ணாமல் அந்த இது எக்ஸ்போசிஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சார். உங்களுக்கு மிகப்பெரிய இடம் இருக்குது சார் தமிழ் சினிமாவில். தேங்க்ஸ் ஸோ மச். அண்ட் சஞ்சய், ஸோ என் டீம் பற்றி பெருமையாக சொல்கிறது, நீங்கள் லெட் இட் பி டேரக்டரை பற்றியாக இருக்கட்டும், இல்லைனா கேமராமேனை பற்றியாக இருக்கட்டும், மியூசிக் டேரக்டரை பற்றியாக இருக்கட்டும், அது கம்ப்ளீட்டாக எனக்கும் அதில் பெருமை. ஏன்னா எல்லாமே வெரி டேலண்டட் பீப்புள். அதான் சொன்னேன், ரைட் ஃப்ரம் த வேர்ட் கோ எதை பற்றியும் நாங்கள் பேசவே மாட்டோம், ஒர்க்கை பற்றி மட்டும்தான். அண்ட் இந்த படத்தில் வந்து அத்தனை டெக்னீஷியன்ஸும், லெட் பி சிவன் ஆர்ட் டைரக்டர், அருண் ப்ரோ, மைத்ரியன், சூர்யா, கேஜி ப்ரோ, அண்ட் மியூசிக் டைரக்டர் சஞ்சய், அப்புறம் டைரக்டர். ஸோ எல்லோரும் வந்து ஆஸ் அ யூனிட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல லெட் இட் பி ஆர்ட் டைரக்டர், சிஜி, என்ன ஃப்ளா இருந்தாலுமே அது மொத்தமாக சேரும். அதே இது பெருமையாக இருந்தாலும் மொத்தமாக தான் சேரும். ஸோ இதே டீம் தான் அடுத்த படமும் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் வந்து ஒரு இதை விட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அப்புறம் முக்கியமான மேட்ரு என்னோட மாமா. சரி, உங்களுக்கு தெரியும் ஒரு ஆக்டர் வந்து எவ்வளோ, ஆக்டர் மட்டும் இல்லை, சினிமாவில் இருக்கட்டும், ஜென்ரல் லைஃப்லேயே வந்து வெரி என்ன அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ வி ஹாவ் அ டேலண்ட். நான் வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸும் சரி, எந்த ஒரு ஓகே தெரிஞ்சவங்க அப்படின்னு அப்ரோச் பண்ண மாட்டேன்.
அண்ட் மாமா முக்கியமாக சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு, நீ பார்த்துக்கிறீங்களா தம்பி அப்படின்னாரு. நான் பார்க்குறேன் சார், என் ஃப்ரெண்டோட பொண்ணு தான், ஃபினான்ஷியரு. அதுனா ஓகே, என்ன எதிர்பார்க்குறீங்கன்னாரு. எதுவுமே வேணாம் சார் அப்படின்னா. ஏன் தம்பி அப்படின்னாரு. இல்லை சார், அவங்க காசு வச்சா உழைக்காத காசு எனக்கு ஒட்டாது சார் என்ன. ஸோ இதே மாதிரி தான் என்னோட ஃபிலிம் கேரியர்லையும் நான் இதுக்காக ஐ டேக்கன் அ லாட் ஆஃப் ரிஸ்க். ஃபேமிலிக்காக இருக்கட்டும், ஏன்னா ஒரு நல்ல ஜாப்லேருந்து குவிட் பண்ணிட்டு வரப்போ எதுக்கடா வேலையை விட்டு வந்தேன், அதுலேயே இருந்திருக்கலாமே, உனக்கு ப்ராப்ளி யூட மேட் லாட் ஆஃப் மணி அப்படின்னு இருக்கும். பட் தேர் இஸ் அ பேஷன். இன்னொன்று, என் திறமைக்கு எனக்கு கிடைச்சது வாட் எவர் பிளேஸ் ஐ டிசர்வ் இட் கம்ப்ளீட்லி. அதுக்கு தெர் இஸ் நோ பார்ட். ஏன்னா ஐ ஹாவ் அ பாலிசி எவ்ரி டே. ஒரு நாளைக்கு ஒருத்தர் 20 minutes தன்னோட கிராஃப்டை பற்றி 3 வருஷம் படித்தா ஹீ பிகம் an expert in the field. ஸோ அட்ஸ் அ இயர்ஸ் ப்ராக்ரஸ். 10 years இருக்கட்டும், 15 years இருக்கட்டும், உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷன் பற்றி இதை பற்றி நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் மாமா கிட்டத்தட்ட நான் ஃபஸ்ட்டு சார் தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன் 12 years பேக். சொன்னப்போ ஹி டோல்ட் மீ, இப்போலாம் நீ என்ன ஓடினாலும் ஓடிட்டே இருக்கணும், இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம், 24க்கு மேலே தான் தம்பி, 25 ஆகிடும்னாரு. ஸோ எவ்ரிடே நானும் மகள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால் நான் ட்ரை பண்ணாமல் இது பண்ணாமல் இல்லை. ஐ புட் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தெரியும் ரொம்ப மோசமான ப்ராஜெக்ட். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு ஷூட் பண்ணுறப்ப தெரிஞ்சிடும். பட் ஐ கேவ் மை 100% எல்லா படத்துக்கும். அந்த படம் ரிலீஸ் வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அந்த படம் இப்போ ஓடலைதுன்னா நான் நடித்த ஒரு 10-11 படங்கள் அத்தனை ப்ரொடியூசரோடையும் இன்னைக்கு வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் விஜயன் சாராக இருக்கட்டும். இந்த மூவி ஒரு நொடியோட ஒரு பெட்டர் ஃபிலிம். அண்ட் மாமாவோட பிளெஸிங்னால, ஏன்னா இட்ஸ் டைம் சொல்கிறதா என்னை பொறுத்த வரைக்கும் யூ புட் யுவர் ஓன் எஃபர்ட். அதுக்கான பிரதிபலன் ஏதோ ஒரு டைமில் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா எவ்ரிபடி லைஃப் அவங்களுக்கு ஒரு அப்ஸ் இருக்கும், ஒரு கிராஃப் மாதிரி தானே. அப்புறம் டவுன் இருந்ததுன்னா நிச்சயமாக அப் இருக்கும். ஸோ ஈவன் வென் யூஆர் டூயிங் ப்ரிட்டி வெல், நல்லா போயிட்டுருக்கிறப்பையும் யூ ஹாவ் டு ஒர்க் ஈவன் மோர் ஹார்ட். உங்களுக்கு அதே பலன் கிடைக்கும். இப்போ என்னோடதை பற்றி சொன்னாங்க, மணிப்ரோவோட ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி யாரும் சொல்ல. மணிப்ரோவும் கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான், ஹீ ஹேட் அ வெரி டஃப் சைல்ட்ஹுட். அதுக்கப்புறம் சென்னையில் அவ்வளோ கஷ்டப்பட்டார். நாங்கள் 2017 ஒரு படம் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்தது, கண்மணி பாப்பான்னு ஒரு படம். ஸோ ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட், இம்மீடியட்டாக ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தோன்னு ஒருத்தர் வாங்கிட்டாங்க, ஆனால் ரிலீஸ் பண்ண படத்தை. அதுக்கப்புறம் எங்களுக்கு 23 வரைக்கும் ஆச்சு. ஒரு டேரக்டர் நிலைமை யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல படம் எடுத்து அது ஃபர்ஸ்ட் அதை விற்றுட்டு வெளியே எதுவும் பண்ண முடியல, அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இது பண்ணல. அந்த ஸ்ட்ரகிள் அவங்க ஃபேமிலி கோ த்ரூ பண்ணது, அதெல்லாம் ஃபினாமினல் டாஸ்க். ஸோ இந்த படம் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீம் மணி ப்ரோ. ஸோ சேம்லி வி கோனா ட்ராவல் அகேன் அண்ட் அகேன். அதனால எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ இந்த படம் ஓடிடுச்சுன்னா வி திங்க் அபவுட் இந்த வேற ஒரு கதை, ஒரு பெட்டர் ஸ்கேலில், மல்டிபிள் லாங்குவேஜஸில் அதர் ஆடியன்ஸு எப்படி சொல்ல முடியுன்றது மட்டும்தான் எங்கள் ஃபோக்கஸாக இருக்குமே ஒழிய நாங்கள் ஓகே சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இது பண்ண மாட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் எஃபர்ட். நீங்கள் உங்களோட ரிவ்யூஸ், இந்த படம் எப்படி நீங்கள் ஒரு நொடிக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ, நல்ல படத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணீங்க. அதனால் இந்த படமும் ஒரு நல்ல படம், இதுக்கும் உங்களோட சப்போர்ட் தேவைன்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.